டேஸ்டியான பூண்டு கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு 3 ரோசஸ் ஃபார் எவர். 3 ரோசஸ் ஃபேமிலியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம கருவேப்பிலை சேர்த்து செய்கிற எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் குழந்தைங்க அதை எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வறுத்து அரைச்சி குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதில் கருவேப்பிலை சேர்த்துருக்கிறதே தெரியாமல் எல்லாத்தையுமே சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த குழம்பை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதத்தில் இந்த குழம்பு சேர்த்து பிசைஞ்சு ஒரே ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். இதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதில் இருக்க ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காம ஒரு கரகரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மண் சட்டியில 3ல இருந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடுங்க. இது எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 போல சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு கூடவே ஒரு 20 பல் போல பூண்டு உரிச்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு பூண்டு கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பூண்டு வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்சிருந்த கருவேப்பிலை பொடி பாருங்க, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை நைஸா அரைக்காம இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 4 பெரிய பழுத்த தக்காளியை மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. புளி கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான காரப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். இப்போ இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் சின்னதா நெல்லிக்காய் சைஸ் புளிய நான் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம சேர்த்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போற வரைக்கும், அதே சமயத்துல குழம்பு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் மூடி போட்டு 10ல இருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல குழம்ப கொதிக்க விடலாம். நம்ம சேர்த்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2-3 சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துடுங்க. வெல்லம் சேர்க்கும் பொழுது குழம்போட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்.
இப்போ நம்மளோட டேஸ்டியான பூண்டு கருவேப்பிலை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு கொதிக்கும் பொழுது வீடே மணமா இருக்கும். நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சதுனால இந்த குழம்ப 2ல இருந்து 3 நாள் நம்ம அப்படியே கீழே வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.